ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான பணிகள் மத்திய அரசால் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்த மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் எல் முருகன், மேகதாது அணை விவகாரத்தில் 2 மாநிலங்களின் நலன்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் மாநிலங்களுக்கு இடையே எந்தவித பாகுபாடும் இருக்கக்கூடாது என்றும் வலியுறுத்தினார். புதுச்சேரியில் உள்ள பாஜக மாநில தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த எல் முருகன், பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு 12 ஆண்டுகள் நிறைவு செய்துள்ள நிலையில் அதன் சாதனைகள் குறித்து விளக்கம் அளித்தார். அவர் கூறுகையில், பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து 4402 நாட்களாக இந்தியாவின் பிரதமராக பதவி வகித்து வருகிறார். உலக அரங்கில் இந்தியாவின் குரலை வலுவாக ஒலிக்கச் செய்த தலைவராக அவர் திகழ்கிறார். கடந்த 12 ஆண்டுகளில் வளர்ச்சி மற்றும் மக்கள் நம்பிக்கை ஆகிய இரண்டையும் அடிப்படையாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது என்றார். இந்தியாவில் வறுமை ஒழிப்பில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறிய அவர், 25 கோடி மக்கள் வறுமை கூட்டத்திலிருந்து மீட்கவுள்ளதாக தெரிவித்தார். மேலும் 12 கோடிக்கும் அதிகமான கழிப்பறைகள் கட்டப்பட்டதன் மூலம் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட கிராமங்களில் திறந்தவெளி கழிப்பிடம் பயன்பாடு ஒழிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். ஏழைகள், பெண்கள் மற்றும் விவசாயிகளின் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும், ஜன்தன் திட்டத்தின் கீழ் 58 கோடிக்கும் மேற்பட்ட வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் உள்கட்டமைப்பு வளர்ச்சியை சுட்டிக்காட்டக்கூடிய அவர், மத்திய அரசின் உள்கட்டமைப்பு முதலீடு ரூபாய் 2 லட்சம் கோடியிலிருந்து ரூபாய் 12.2 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது. தற்போது நாடு முழுவதும் 166 வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. உலக அளவில் அதிக அளவில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை நடைபெறும் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்றார். மேலும் பல்வேறு துறைகளில் மொத்தம் 13 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும், தேசிய டயாலிசிஸ் திட்டத்தின் மூலம் 4 கோடிக்கும் மேற்பட்ட நோயாளிகள் பயன்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தேசிய பாதுகாப்பு குறித்து பேசிய அவர், மோடி அரசு தேசிய பாதுகாப்பில் எந்தவித சமரசத்திற்கும் இடமளிக்கவில்லை. உலக நாடுகள் இந்தியாவை திரும்பி பார்க்கும் நிலை உருவாகியுள்ளது. நக்சலைட் வன்முறை பெருமளவில் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என்றார். தமிழர்களின் கலாச்சார அடையாளத்தை பாதுகாக்கவும் உலக அளவில் எடுத்து செல்லவும் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக கூறிய அவர், ஜல்லிக்கட்டு போட்டிகள் தொடர வழிவகுக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதுடன் காசி தமிழ் சங்கமம் போன்ற திட்டங்கள் மூலம் தமிழர்களின் பாரம்பரியம் தேசிய அளவில் சிறப்பாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் வெளிநாடுகளுக்கு கடத்தப்பட்ட பழமையான தமிழ் கலைப்பொருட்கள் மீட்கப்பட்டு மீண்டும் இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் கூறினார். புதுச்சேரி வளர்ச்சி திட்டங்கள் குறித்து பேசிய அவர், இந்திரா காந்தி சிக்னல் மற்றும் ராஜீவ் காந்தி சிக்னல் பகுதிகளில் மேம்பாலங்கள் அமைப்பதற்காக ரூபாய் 438 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டால் போக்குவரத்து நெரிசல் குறைந்து பொதுமக்கள் பெரிதும் பயனடைவார்கள் என்றார். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவை தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்துவதன் மூலம் தேர்தல் செலவுகள் குறையும், அரசு இயந்திரங்கள் மற்றும் பணியாளர்களின் பயன்பாடு திறம்பட இருக்கும். இதற்கான பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன என்றார். கர்நாடக அரசின் மேகதாது அணை திட்டம் தொடர்பாக கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த எல் முருகன், இந்த விவகாரத்தில் 2 மாநிலங்களின் நலன்களும் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். மாநிலங்களுக்கு இடையே பாகுபாடு இருக்கக்கூடாது. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் உரிய நீர் கிடைக்க வேண்டும் என்பதே எங்களின் நிலைப்பாடு என்று தெரிவித்தார். இதனிடையே தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை புதிய இயக்கம் தொடங்கி இருப்பது மற்றும் விஜயதாரணி பாஜகவிலிருந்து விலகி இருப்பது தொடர்பாக செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் எல் முருகன் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். புதுச்சேரி சின்ன வீராம்பட்டினம் பகுதியில் அமைந்துள்ள ஈடன் கடற்கரையில் கடல் அலையில் சிக்கி தத்தளித்த ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்த 4 சுற்றுலா பயணிகள் காவல்துறையினர் மற்றும் மீட்பு குழுவினரின் துரித நடவடிக்கையால் உயிருடன் மீட்கப்பட்டனர். ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்த சுபன், சமீர், ஆகாஷ் மற்றும் சாம் ஆகியோர் சுற்றுலாவிற்காக புதுச்சேரி வந்திருந்தனர். அவர்கள் சின்ன வீராம்பட்டினம் ஈடன் கடற்கரைக்கு சென்று கடலில் குளிக்க முயன்றனர். அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த மீட்பு குழுவினர் கடலின் அந்த பகுதி ஆழமானதும் ஆபத்தானதும் என்பதால் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுத்தனர். எனினும் அந்த எச்சரிக்கையை பொருட்படுத்தாமல் 4 பேரும் கடலில் இறங்கி நீந்தி விளையாடி கொண்டிருந்தனர். அப்போது திடீரென கடலில் எழுந்த பலத்த அலைகளில் சிக்கிய அவர்கள் கடலின் உட்பகுதிக்கு இழுத்துச் செல்லப்பட்டு உயிருக்கு போராடும் நிலையில் தத்தளித்தனர். இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் உடனடியாக உதவிக்காக தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்த சின்ன வீராம்பட்டினம் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த புதுச்சேரி கடலோர காவல் நிலைய போலீசாரும் கடற்கரை மீட்பு குழுவினரும் விரைந்து சம்பவ இடத்திற்கு சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டனர். தீவிரமான முயற்சிக்கு பிறகு கடலில் சிக்கியிருந்த 4 பேரையும் பாதுகாப்பாக கரைக்கு கொண்டு வந்தனர். மீட்கப்பட்டவர்களில் சுபன் என்பவர் மயக்கமடைந்த நிலையில் இருந்ததால் அவருக்கு உடனடியாக முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. பின்னர் மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டார்.
மருத்துவமனையில் மருத்துவர்கள் அளித்த தீவிர சிகிச்சையின் பின்னர் சுப்பனின் உடல்நிலை சீராகி தற்போது நலமாக இருப்பதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்தன. இந்த சம்பவம் குறித்து கடலோர காவல் நிலைய ஆய்வாளர் தியாகராஜன் ஆபத்தான சூழ்நிலையிலும் துணிச்சலுடன் செயல்பட்டு 4 பேரின் உயிரையும் காப்பாற்றிய காவல்துறையினரின் மற்றும் மீட்பு பிரிவினரை பாராட்டினர். மேலும் கடற்கரைகளில் அமைக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை பலகைகள் மற்றும் மீட்பு பணியாளர்களின் அறிவுறுத்தல்கள் பொதுமக்கள் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். இந்த சம்பவம் கடற்கரைகளில் பாதுகாப்பு விதிமுறைகளை அலட்சியப்படுத்துவதால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை மீண்டும் ஒருமுறை வெளிப்படுத்தியுள்ளதுடன் மீட்பு படையினரின் துரித நடவடிக்கையால் பெரும் உயிரிழப்பு தவிர்க்கப்பட்டதாக பொதுமக்கள் கருத்து தெரிவித்தனர். யுவா சங்கம் மாணவர்கள் கலாச்சார பரிவர்த்தனை திட்டத்தின் சார்பில் புதுச்சேரிக்கு வருகை புரிந்த இமாச்சல பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த மாணவர்கள் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை சந்தித்து கலந்துரையாடினர். ஒரே பாரதம் பலமான பாரதம் திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வரும் யுவா சங்கம் மாணவர்கள் கலாச்சார பரிவர்த்தனை திட்டத்தின் ஒரு பகுதியாக இமாச்சல பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த மாணவர்கள் புதுச்சேரி வருகை தந்தனர். அவர்கள் புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் கைலாசநாதனை சந்தித்து கலந்துரையாடினர். காரைக்காலில் செயல்பட்டு வரும் தேசிய தொழில்நுட்ப நிறுவனம் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 5 ஆசிரியர்களின் தலைமையில் சுமார் 60 மாணவர்கள் பங்கேற்றனர். மாணவர்களுடன் ஆளுநர் கைலாசநாதன் நேரடியாக உரையாடி புதுச்சேரி மாநிலத்தின் தனித்துவமான கலாச்சாரம், கல்வி, வளர்ச்சி, உள்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு உருவாக்க நடவடிக்கைகள் குறித்து விளக்கம் அளித்தார். மேலும் நாட்டின் முன்னேற்றத்தில் இளைஞர்களின் பங்கு மிகவும் முக்கியமானது என்றும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் வாழும் மக்களின் மொழி, பழக்க வழக்கம், சமூக அமைப்பு மற்றும் கலாச்சாரங்களை அறிந்து கொள்ளும் மனப்பான்மையை மாணவர்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்தியாவின் பன்முகத்தன்மையை நாட்டின் மிகப்பெரிய பலம் என குறிப்பிட்ட ஆளுநர் வெவ்வேறு கலாச்சாரங்களை புரிந்து கொண்டு அவற்றுக்கு உரிய மரியாதை அளித்ததன் மூலம் தேசிய ஒருமைப்பாடு மேலும் வலுப்பெறும் என்றார். இத்தகைய கலாச்சார பரிமாற்ற திட்டங்கள் மாணவர்களிடையே சகோதரத்துவ உணர்வையும் தேசிய ஒற்றுமையையும் வளர்க்கும் என்றும் தெரிவித்தார். நிகழ்ச்சியின் நிறைவில் மாணவர்கள் தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதுடன் புதுச்சேரியின் வரலாறு, கலாச்சாரம் மற்றும் கல்வி சூழலை அறிந்து கொண்டதில் மகிழ்ச்சி தெரிவித்தனர். இந்த சந்திப்பு மாணவர்களுக்கு புதிய அனுபவத்தையும் நாட்டின் பல்வேறு பகுதிகளின் கலாச்சாரங்களையும் நெருக்கமாக புரிந்து கொள்ளும் வாய்ப்பையும் ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. கரசூல் மற்றும் தட்டாஞ்சாவடி பகுதிகளில் அமைக்கப்பட உள்ள சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் மூலம் ரூபாய் 20,000 கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு 10,000க்கும் மேற்பட்டோருக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் வி. ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் 12 ஆண்டு கால ஆட்சியில் புதுச்சேரிக்கு வழங்கப்பட்டுள்ள பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் நிதி ஒதுக்கீடுகள் குறித்து விளக்கம் அளித்தார். அப்போது அவர் கூறுகையில், புதுச்சேரியின் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக பல்வேறு முக்கிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். குறிப்பாக இந்திரா காந்தி சிலை, ராஜீவ் காந்தி சிலை இடையேயான 100 அடி சாலை மேம்பால திட்டத்திற்கு ரூபாய் 436 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் புதுச்சேரி விமான நிலைய விரிவாக்க பணிகளுக்காக ரூபாய் 425 கோடியும், புதுச்சேரி ரயில் நிலைய மேம்பாட்டிற்காக ரூபாய் 92 கோடியும் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சுகாதாரத்துறையில் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் புதுச்சேரியில் 5,10,923 பேர் மருத்துவ காப்பீடு பாதுகாப்பு பெற்றுள்ளதாக குறிப்பிட்டார். அதேபோல் காரைக்காலில் ரூபாய் 491 கோடி மதிப்பீட்டில் ஜிப்மர் வளாகம் அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் வழங்கி இருப்பதாகவும் கூறினார். வீட்டு வசதி துறையில் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் 11,226 வீடுகள் கட்டி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ஆகஸ்ட் 2025 வரை ரூபாய் 919.51 கோடி மதிப்பில் 678 திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மீனவர்கள் மற்றும் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் குறித்தும் அவர் விளக்கம் அளித்தார். 77,508 மீனவர்களுக்கு ரூபாய் 352.30 கோடி மதிப்பிலான மீன்வள மேம்பாட்டு உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் 10,635 விவசாயிகளுக்கு ரூபாய் 36,89 லட்சம் ரூபாய் நேரடி நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இதில் பிரதமர் கிசான் திட்டத்தின் 19வது தவணையில் 2,963 பெண் விவசாயிகள் பயனடைந்துள்ளதாகவும் கூறினார். இளைஞர்களின் வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாடு குறித்து பேசிய அவர், 30,000க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் 9,600க்கும் மேற்பட்டோர் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் கடந்த சில ஆண்டுகளில் 5,000க்கும் மேற்பட்ட அரசு பணியிடங்கள் வெளிப்படையான முறையில் நிரப்பப்பட்டுள்ளதாகவும் கூறினார். பொது போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் புதுச்சேரிக்கு 75 மின்சார பேருந்துகள் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர், தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் முயற்சிகளும் தீவிரமாக நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். ஜோகோ உள்ளிட்ட முன்னணி நிறுவனங்கள் புதுச்சேரியில் முதலீடு செய்ய ஆர்வம் காட்டியுள்ளதாகவும் கூறினார்.
கரசு மற்றும் தட்டாஞ்சாவடி பகுதிகளில் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்த அவர், இந்த திட்டத்தில் முழுமையாக செயல்படுத்தப்பட்டால் ரூபாய் 20,000 கோடி முதலீடு ஈர்க்கப்பட்டு 10,000க்கும் மேற்பட்ட புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் வாய்ப்பு இருப்பதாக நம்பிக்கை தெரிவித்தார். இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது முன்னாள் சபாநாயகர் செல்வம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு, மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார், இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது முன்னாள் சபாநாயகர் செல்வம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு, மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார், செய்தி தொடர்பாளர் அருள்முருகன் மற்றும் ஊடக பிரிவு தலைவர் நாகேஸ்வரன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ஜீவானந்தபுரம் பகுதியில் உள்ள வாய்க்காலை தூர்வாரும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் வி பி சிவக்கொழுந்து தொடங்கி வைத்து ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரியில் கடந்த மாதம் கனமழை பெய்தது. இதனால் லாஸ்பேட்டை தொகுதியில் முக்கிய இடங்களில் மழைநீர் வெளியேறாமல் தேங்கி நின்றது. இதனால் பொதுமக்கள் மிகவும் பாதிப்படைந்தனர். இந்நிலையில் லாஸ்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினர் வி பி சிவக்கொழுந்து மற்றும் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் வி பி எஸ் ரமேஷ்குமார் ஆகியோரை சந்தித்து லாஸ்பேட்டை தொகுதியில் கடந்த 4 வருடங்களாக வாய்க்கால் தூர்வாரப்படாமல் உள்ளது. இதனால் மழைநீர் வெளியேற முடியாமல் வீடுகளுக்குள் புகுந்து பாதிக்கப்படுவதாக தெரிவித்தனர். இந்த கோரிக்கையை ஏற்ற சட்டமன்ற உறுப்பினர் வி பி சிவக்கொழுந்து உடனடியாக வாய்க்காலை தூர்வார பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். அதன்படி ஜீவானந்தபுரம் பகுதியில் உள்ள வாய்க்காலை ஜேசிபி இயந்திரம் கொண்டு தூர்வாரும் பணி நடைபெற்றது. இந்த பணியை சட்டமன்ற உறுப்பினர் வி பி சிவக்கொழுந்து மற்றும் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் வி பி எஸ் ரமேஷ்குமார் ஆகியோர் தொடங்கி வைத்து ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் இந்த வாய்க்காலை முழுவதையும் உடனடியாக தூர்வார பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். அப்போது என்ஆர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், ஜீவானந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் உள்ள ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனை நவீன குறைந்த காயப்படுத்தல் அறுவை சிகிச்சை துறையில் மேலும் ஒரு முக்கிய சாதனையை பதிவு செய்துள்ளது. 39 வயதுடைய ஆண் நோயாளியின் உடலில் கண்டறியப்பட்ட 15 சென்டிமீட்டர் அளவிலான ஆன்டினல் சுரப்பி கட்டி லாப்ரோஸ்கோபி துணை அறுவை சிகிச்சை முறையில் வெற்றிகரமாக அகற்றப்பட்டுள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஆன்டினல் சுரப்பி கட்டிகள் மிகவும் அரிதாக காணப்படும் நோய்களில் ஒன்றாகும். குறிப்பாக இத்தகைய பெரிய அளவிலான கட்டிகளை திறந்த அறுவை சிகிச்சை இல்லாமல் லாப்ரோஸ்கோபி முறையில் அகற்றுவது மருத்துவ ரீதியாக மிகவும் சவாலான செயலாக கருதப்படுகிறது. இந்த நிலையில் நோயாளிகளின் உடலில் இருந்த 15 சென்டிமீட்டர் அளவிலான கட்டி வெற்றிகரமாக அகற்றப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்க சாதனையாக பார்க்கப்படுகிறது. இந்த அறுவை சிகிச்சையை மூத்த சிறுநீரக மற்றும் யூராலஜி அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் விஜய் ஓசா தலைமையில் பொது அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ரெஹனா மற்றும் மயக்கவியல் நிபுணர் டாக்டர் ஜெயராம் ஆகியோர் அடங்கிய பல்துறை மருத்துவ குழு மேற்கொண்டது. அறுவை சிகிச்சைக்கு பின்னர் நோயாளர் நலமுடன் குணமடைந்து வருவதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். மருத்துவ நிபுணர்கள் கூறுகையில், சில அட்ரினல் கட்டுகள் அதிக அளவில் அட்ரினலில் ஹார்மோனை சுரப்பதால் அறுவை சிகிச்சையின் போது திடீரென இரத்த அழுத்தம் அபாயகரமான அளவிற்கு உயரக்கூடும். இதனால் நோயாளியின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. இத்தகைய சிக்கல்களை சமாளிப்பதற்காக சிறப்பு மயக்கவியல் மேலாண்மை, துல்லியமான முன் திட்டமிடல் மற்றும் அறுவை சிகிச்சை முழுவதும் தொடர்ச்சியான தமனி வழி இரத்த அழுத்த கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தனர். இந்த வெற்றிகரமான அறுவை சிகிச்சை மருத்துவ குழுவின் அனுபவம் மற்றும் திறமையை மட்டுமல்லாமல் ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனையில் உள்ள நவீன அறுவை சிகிச்சை அரங்குகள், மேம்பட்ட மருத்துவ உபகரணங்கள் மற்றும் உயர்தர நோயாளர் பராமரிப்பு வசதிகளின் தரத்தையும் வெளிப்படுத்துவதாக மருத்துவ நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இது குறித்து மருத்துவமனை தலைவர் கூறுகையில், புதுச்சேரி மற்றும் அண்டை மாவட்ட மக்களுக்கு உலக தரத்திலான மருத்துவ சேவைகளை வழங்குவதில் ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனை தொடர்ந்து முன்னணியில் செயல்பட்டு வருகிறது. திறமையான மருத்துவ நிபுணர்கள், நவீன தொழில்நுட்ப வசதிகள் மற்றும் நோயாளி மையப்படுத்தப்பட்ட சேவைகள் மூலம் சிறந்த சிகிச்சையை வழங்குவதே எங்களின் முக்கிய நோக்கமாகும் என்றார். மேலும் மருத்துவ சேவைகளை மேம்படுத்தும் நோக்கில் மருத்துவமனையில் சமீபத்தில் அறுவை சிகிச்சை ரோபோ வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும், இதன் மூலம் மிகுந்த துல்லியத்துடன் சிக்கலான அறுவை சிகிச்சைகளை குறைந்த காயம், குறைந்த வலி மற்றும் விரைவான குணமடைதல் ஆகிய அம்சங்களுடன் மேற்கொள்ள முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். அதேபோல் சிறுநீரக கற்கள் சிகிச்சைக்காக நவீன லேசர் என்ட்ரோயூராலஜி அமைப்பு நிறுவப்பட்டுள்ளதாக கூறிய அவர், என்ட்ரோஸ்கோபி முறையில் சிறுநீரக கற்களை துல்லியமாக உடைத்து அகற்றுவதன் மூலம் நோயாளிகளுக்கு குறைந்த அசௌகரியத்தை சிறந்த சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். நவீன மருத்துவ தொழில்நுட்பங்கள், அனுபவமிக்க மருத்துவர்கள் மற்றும் தரமான சிகிச்சை வசதிகளின் மூலம் ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனை புதுச்சேரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் முன்னணி 3ஆம் நிலை மருத்துவமனையாக தனது சேவைகளை தொடர்ந்து விரிவுபடுத்தி வருவதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வந்ததற்கு திமுக காங்கிரஸ் இடையேயான அதிகார போட்டியே காரணம் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.
முதலியார்பேட்டையில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற மாநில குழு கூட்டத்தில் கட்சியின் தேசிய செயலாளர் அனி ராஜா, மாநில செயலாளர் சலீம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களில் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்திய போலி மருந்து தயாரிப்பு வழக்கில் தொடர்புடைய அரசியல் பிரமுகர்கள், அதிகாரிகள் உள்ளிட்ட அனைவரையும் விசாரித்து கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. வழக்கின் ஆரம்பகட்ட விசாரணையில் குற்றப்பிரிவு போலீசார் முக்கிய ஆதாரங்களை சேகரித்த நிலையில் அரசியல் செல்வாக்கு பெற்ற நபர்களின் தொடர்பு குறித்து விசாரணை மேற்கொள்ள முயன்றதாகவும், பின்னர் வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டதால் விசாரணை தாமதமானதாகவும் கட்சி குற்றம் சாட்டியது. தற்போது மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ள தொழிற்சாலை அதிபர் ராஜாவை மையமாக கொண்டு முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் என தீர்மானத்தில் கூறப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரி அரசால் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் மூலம் மும்மொழி கொள்கை அமல்படுத்தப்படுவதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கடுமையாக எதிர்த்தது. இளம் வயதிலேயே மாணவர்களுக்கு 3 மொழிகளை கட்டாயப்படுத்துவது கல்வி சுமையை அதிகரித்து குறிப்பாக கிராமப்புற மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்களை பாதிக்கும் என்று கட்சி தெரிவித்தது. எனவே புதுச்சேரியின் வரலாறு, கலை, இலக்கியம் மற்றும் பண்பாட்டை பிரதிபலிக்கும் வகையில் தனி மாநில கல்வி வாரியம் அமைத்து பாடத்திட்டங்களை உருவாக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. அண்மைய சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் குறித்து மாநில குழு ஆய்வு மேற்கொண்டது. காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் உள்ளிட்ட பெரும்பாலான காங்கிரஸ் வேட்பாளர்கள் தோல்வி அடைந்ததையும், திமுக மாநில அமைப்பாளர் சிவா உள்ளிட்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களும் வெற்றி பெறாததையும் சுட்டிக்காட்டிய கட்சி, திமுக மற்றும் காங்கிரஸ் தலைமைத்துவங்களுக்கு இடையேயான முதலமைச்சர் பதவி குறித்த அதிகார போட்டியே இந்தியா கூட்டணியின் தோல்விக்கும், தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சியை கைப்பற்றவும் காரணமாக அமைந்ததாக விமர்சித்தது. இந்நிலையில் மத்திய பாஜக அரசின் மக்கள் விரோத மற்றும் மாநில உரிமைகளுக்கு எதிரான கொள்கைகளையும், புதுச்சேரியில் ஆட்சி அமைத்துள்ள என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசின் நடவடிக்கைகளையும் எதிர்த்து இடதுசாரி கட்சிகள் மற்றும் ஜனநாயக கட்சிகளுடன் இணைந்து தொடர் மக்கள் நல போராட்டங்களை முன்னெடுக்க மாநில குழு முடிவு செய்துள்ளது. புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட திருநகர் பகுதியில் அமைக்கப்பட்ட புதிய மின்மாற்றியை சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் நாராயணசாமி இயக்கி வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட திருநகர் பகுதியில் அமைக்கப்பட்ட புதிய மின்மாற்றியை உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் நாராயணசாமி துவக்கி வைத்தார். திருநகர் பகுதிகளில் நிலவி வந்த தொடர் குறைந்த மின் அழுத்த பிரச்சனையை போக்கிட புதிதாக 315 kVA கிலோ வாட் திறன் கொண்ட மின்மாற்றி அமைக்கப்பட்டது. இந்த புதிய மின்மாற்றியை சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் நாராயணசாமி பூஜை செய்து இயக்கி வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். நிகழ்வில் மின்துறை அதிகாரிகள், ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர். 15 வயது சிறுமியை காதலித்து கர்ப்பமாக்கிய கொலை வழக்கு குற்றவாளிக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. புதுச்சேரி வெளியனூர் ஊழியாரை சேர்ந்தவர் முருகன் என்ற பட்டா முருகன் மேஸ்திரி வேலை செய்து வருகிறார். இவர் 15 வயது சிறுமியை காதலிப்பது போல் நடித்து பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கியுள்ளார். அவர் ஒரு சரித்திர குற்றவாளி மற்றும் அவர் மீது கொலை வழக்கு உட்பட 8 குற்ற வழக்குகள் உள்ளன. இது குறித்த புகாரின் அடிப்படையில் மங்கலம் போலீசார் முருகனை கைது செய்தனர். அவர் மீது போடப்பட்ட போக்சோ வழக்கு புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. விசாரணை முடிந்து நீதிபதி சுமதி தீர்ப்பளித்தார். அதில் குற்றவாளி முருகனுக்கு 20 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்தார். மேலும் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ரூபாய் 10,000 அபராதமும், பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு ரூபாய் 4 லட்சம் இழப்பீடும் வழங்க உத்தரவிட்டார். இந்த வழக்கில் அரசு தரப்பு வழக்கறிஞர் பச்சையப்பன் ஆஜராகிறார். புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் உள்ள கழிவறையில் இருந்து பித்தளை குழாய்களை திருட முயன்ற பிளம்பரை பாதுகாவலர்கள் கையும் களவுமாக பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். அவரை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்துள்ளனர். புதுச்சேரி மழைமலை அடிகள் சாலையில் அமைந்துள்ள தாவரவியல் பூங்கா பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அதிகம் வருகை தரும் முக்கிய இடமாகும். பூங்கா நுழைவு வாயில் அருகே சிறுவர் பூங்காவும் செயல்பட்டு வருகிறது. இங்குள்ள கழிவறையில் பொருத்தப்பட்டிருந்த பித்தளை குழாய்கள் கடந்த சில மாதங்களாக அடிக்கடி உடைக்கப்பட்டு திருடப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. தொடர்ச்சியாக திருட்டு சம்பவங்கள் நடைபெற்று வந்ததால் பூங்கா நிர்வாகம் மற்றும் பாதுகாப்பு பணியாளர்கள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் நேற்று பிற்பகல் பாதுகாவலர்களான சரவணன் மற்றும் செல்வராஜ் ஆகியோர் பணியில் இருந்தபோது கழிவறை பகுதியில் இருந்து பொருள் உடைக்கும் சத்தம் கேட்கப்பட்டது. இதையடுத்து அவர்கள் உடனடியாக அங்கு சென்று பார்த்த பொழுது ஒரு நபர் கழிவறையில் பொருத்தப்பட்டிருந்த பித்தளை குழாயை கல்லால் தட்டி உடைத்து கலற்றி கொண்டிருந்தது தெரிய வந்தது. சந்தேகத்திற்கிடமான முறையில் செயல்பட்ட அந்த நபரை பாதுகாவலர்கள் சம்பவ இடத்திலேயே மடக்கி பிடித்தனர். பின்னர் அவரிடம் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் அவர் விழுப்புரம் அம்மன் கோவில் வீதி 3வது குறுக்கு தெருவை சேர்ந்த விஜயகுமார், வயது 34 என்பது தெரிய வந்தது. மேலும் மதுபானம் வாங்குவதற்காக பித்தளை குழாய்களை திருடிய பழைய இரும்பு கடைகளில் விற்பனை செய்து வந்ததாகவும் தெரிய வந்தது. இதையடுத்து பாதுகாவலர்கள் அவரை ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். போலீசார் நடத்திய விரிவான விசாரணையில் விஜயகுமார் பிளம்பராக வேலை செய்து வந்ததும்
தனது தொழில் அனுபவத்தை பயன்படுத்தி பல்வேறு பகுதிகளில் உள்ள கட்டிடங்கள் மற்றும் பொதுமக்கள் பயன்பாட்டு இடங்களில் இருந்து பித்தளை குழாய்களை திருடியதும் தெரியவந்தது. சிறிய அளவிலான திருட்டு என்பதால் பாதிக்கப்பட்ட பலர் இதுவரை போலீசில் புகார் அளிக்காமல் இருந்ததாகவும் இதனால் அவர் தொடர்ந்து இதுபோன்ற குற்றங்களில் ஈடுபட்டு வந்ததாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஆனால் தாவரவியல் பூங்காவில் தொடர்ச்சியாக நடந்த திருட்டு சம்பவங்களால் நிர்வாகம் புகார் அளித்ததை தொடர்ந்து அவர் சிக்கியுள்ளார். இது குறித்து வழக்கு பதிவு செய்த ஒதியஞ்சாலை போலீசார் விஜயகுமாரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் அவர் வேறு பகுதிகளில் இதுபோன்ற திருட்டு சம்பவங்களில் தொடர்புடையவரா என்பது குறித்தும் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை புனித அந்தோனியர் ஆலயத்தின் 175ஆம் ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை பங்குத்தந்தை சபரிமுத்து வழங்கினார். புனித ஜெபமாலை அன்னை ஆலயம் அதன் துணை ஆலயமான புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் உள்ள புனித அந்தோனியர் ஆலயத்தின் 175ஆம் ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு புனித அந்தோனியர் நினைவு நாளை முன்னிட்டு இன்று ஜெப வழிபாட்டிற்கு பின் பங்குத்தந்தை சபரிமுத்து தலைமையில் பங்கு பிரமுகர்கள் மற்றும் பங்கு மக்கள் இணைந்து புனித அந்தோனியா சபையின் மூலமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு மளிகை பொருட்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தலைவர் துரை என்கின்ற லூயிஸ் மரிய பிரகாசம், துணைத் தலைவர் ஜெயபால், செயலாளர் எட்வின் ரொசாரியோ முனேவு, துணை செயலாளர் தெக்ஸவரி ஆண்ட்ரூஸ், பொருளாளர் தெக்ஸவரி அலெக்ஸ் மற்றும் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்த விழாவை சிறப்பித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் புனித அந்தோனியர் சபையின் மூலமாக நன்றி தெரிவிக்கப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடி 12 ஆண்டு சாதனையை முன்னிட்டு புதுச்சேரியில் அரசு பள்ளியில் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் மரக்கன்றுகளை நட்டார். புதுச்சேரி வந்த மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் மேலியார்பேட்டை பாஜக சார்பில் பிரதமர் நரேந்திர மோடியின் 12 ஆண்டு கால சாதனையை குறிக்கும் வகையில் அன்னை சிவகாமி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மரக்கன்றினை நட்டார். உடன் அமைச்சர் நமச்சிவாயம், பாஜக தலைவர் ராமலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் மற்றும் பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் புதுச்சேரியில் ரயில் நிலையத்திற்கு சென்ற மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் ரயில் நிலையம் செயல்பாடுகள் மற்றும் ரயில் நிலைய மேம்பாட்டு பணிகளை ஆய்வு செய்தார். புதுவையில் ரூபாய் 4.5 லட்சம் மதிப்பிலான 240 செல்போன்கள் மீட்கப்பட்டு அவை உரியவர்களிடம் சைபர் கிரைம் போலீசாரால் ஒப்படைக்கப்பட்டன. புதுவை வேரிமேடு காவலர் சமுதாய கூடத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காணாமல் போன செல்போன்களை மீட்டு வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் சைபர் குற்றப்பிரிவு காவல் கண்காணிப்பாளர் SP ராகுல் அழகன் தலைமையில் இன்ஸ்பெக்டர் ஸ்ருதி மற்றும் சைபர் கிரைம் பிரிவு போலீசார் பங்கேற்றனர். பொதுமக்கள் இழந்த செல்போன்களை கண்டறிய மத்திய அரசின் CEIR இணையதளம் மற்றும் cybercrime.government.in தளங்களில் புகார் அளிக்கலாம் என விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. அதன்படி பெறப்பட்ட புகார்களின் அடிப்படையில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு பல்வேறு இடங்களில் பயன்படுத்தப்பட்டு வந்த 240 செல்போன்களை கண்டறிந்து மீட்டனர். மீட்கப்பட்ட செல்போன்களின் மொத்த மதிப்பு ரூபாய் 4.5 லட்சம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் அவை உரிய ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு செல்போன்கள் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. நிகழ்ச்சியில் பேசிய சைபர் SP ராகுல் அழகன், செல்போன் காணாமல் போனவுடன் உடனடியாக CEIR தளத்தில் புகார் அளித்தால் அவற்றை கண்டறிந்து மீட்கும் வாய்ப்பு அதிகரிக்கும் என்று தெரிவித்தார். மேலும் பொதுமக்கள் இணைய வழி மோசடிகள் மற்றும் சைபர் குற்றங்கள் குறித்து எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மீட்கப்பட்ட செல்போன்களை பெற்றுக்கொண்ட பொதுமக்கள் தங்களது தொலைந்த பொருட்களை மீட்டு தந்த சைபர் கிரைம் போலீசாருக்கு நன்றி தெரிவித்தனர். பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் 70 அமைப்பின் சார்பில் தாய் இல்லத தந்தையை இழந்த குடும்பங்களைச் சேர்ந்த 100 மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது. பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் 70 அமைப்பின் சார்பில் தாய் இல்லத தந்தையை இழந்த குடும்பங்களைச் சேர்ந்த 100 மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் விக்ஷம் என்கின்ற கல்வி உதவித்தொகை 2026 திட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மரப்பாலம் சுகன்யா கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற்ற விழாவிற்கு புதுச்சேரி காவல்துறையின் குற்றப்பிரிவு மற்றும் உளவுத்துறை சீனியர் SP நித்யா ராதாகிருஷ்ணன் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு திட்டத்தை தொடங்கி வைத்து சிறப்பு விருந்தினராக ஏரியா 2 செயலாளர் பொருளாளர் அசோக் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து சமூக நல முயற்சியின் மூலம் தாய் அல்லது தந்தையை இழந்த குடும்பங்களைச் சேர்ந்த 100 மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது. மாணவர்களின் கல்வி கனவுகளை நனவாக்கும் நோக்கத்துடன் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுவதாக அமைப்பினர் தெரிவித்தனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.